வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். தேவன் நமக்கு புது காரியத்தை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார். அவர் நம்முடைய குடும்பத்தை செழிக்க செய்வார். அவர் நம்முடைய சபையை பெருக செய்வார். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இதையெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வருஷத்தை நன்மையால் முடி சூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. உம்மையன்றே எங்களுக்கு சகாய யாரும் இல்லை. உம்மையன்றே எங்களுக்கு சகாயம் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. இஸ்ரவேலரோடு முன்பாக சென்று இடைவிடாமலே பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்குள் உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவேன். இஸ்ரவேலரோடு முன்பாக சென்று இடைவிடாமலே பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்குள் உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவேன். உம்மையன்றே எங்களுக்கு சகாய யாரும் இல்லை. உம்மையன்றே எங்களுக்கு சகாய யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. பகைவரை வென்று களிகூர செய்தீர், எல்லையை பெரிதாக்கி மகிழ செய்தீர். வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்தீர். பகைவரை வென்று களிகூர செய்தீர், எல்லையை பெரிதாக்கி மகிழ செய்தீர். வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்தீர். உம்மையன்றே எங்களுக்கு சகாயம் யாரும் இல்லை. உம்மையன்றே எங்களுக்கு சகாயம் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. தாவீதின் வம்சம் துளிர்த்ததைப் போல எங்களின் குடும்பங்கள் செழிக்கச் செய்தீர். ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைப்பீர். தாவீதின் வம்சம் துளிர்த்ததைப் போல எங்களின் குடும்பங்கள் செழிக்கச் செய்தீர். ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைப்பீர்.
சகாயர் யாரும் இல்லை, உம்மையன்றே எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோர் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மையே நம்பிடுவோர் வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் கொடி சுற்றினீர், எங்கள் தெய்வம் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையால் கொடி சுற்றினீர், எங்கள் தெய்வம் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே, பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, நிறைவுடன் சொல்கிறோம். முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தேன், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். புதியவைகள் தோன்ற செய்தேன், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறிக்கை செய்தேன். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறிக்கை செய்தேன். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களால் மாற்றிவிட்டேன். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களால் மாற்றிவிட்டேன். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே, பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி,
கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். சபையிலிருந்து சத்தமாய் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம். ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம். தேவன் நமக்கு போன வருஷத்தை வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். போன வருஷத்தை தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இந்த வருஷத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார். அவர் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். அவர் நமக்கு துணை நின்று நமக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். நமக்கு துணை நின்று நம்முடைய ஆத்மா பாவத்தில் விடாதபடிக்கு காத்துக் கொள்ளுவார். அவர் நமக்கு துணை நின்று ஊழியத்தில் நமக்கு ஜெயத்தை தர போகிறார். இந்த வாக்குத்தத்தை பாடலாய் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பலகரம் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 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 இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது லேசானது. பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது லேசானது. எனக்கு துணை நின்று என் யுத்தங்களை நடத்திட, எனக்கு துணை நின்று என் யுத்தங்களை நடத்திட, என்னோடு இருப்பவர் என் தேவனாகிய கர்த்தரே. என்னோடு இருப்பவர் என் தேவனாகிய கர்த்தரே. களி கூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். களி கூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. மகத்துவமுள்ளவர், அதிசயம் செய்பவர், உமக்கு பானவர் யாரும் இல்லை. மகத்துவமுள்ளவர், அதிசயம் செய்பவர், உமக்கு பானவர் யாரும் இல்லை.
பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா. அடைக்கலமானவர் திகிழ விடாதவர் நம்பிக்கையின் கண்மலையானவர். 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 எனக்கு துணையாயிருந்து ஆத்துமாவை காத்திட, எனக்கு துணையாயிருந்து என் ஆத்துமாவை காத்திட, கால் சறுக்கும் நேரத்தில் உம் கிருபை தாங்கும் தேவன். கால் சறுக்கும் நேரத்தில் உம் கிருபை தாங்குதே. கைகோர்த்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். கைகோர்த்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ளோரையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி. ஜீவனுள்ளோரையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி. எனக்கு துணையாயிற்று தேவ ஊழியம் நிறைவேற்ற. எனக்கு துணையாய் நின்று தேவ ஊழியம் நிறைவேற்ற. தீமை அனைத்திற்கும் காப்பாற்றி பரமராஜ்யம் சேர்ப்பாரே. தீமை அனைத்திற்கும் காப்பாற்றி பரமராஜ்யம் சேர்ப்பாரே. களிகூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். களிகூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா. பலகரம் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பலகரம் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா. 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 வாக்குத்தத்தை சொல்லி அவரை துதிப்போம். நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தத்தை செய்கிறார். நமக்கு துணை நின்று நமக்காக அற்புதங்களை செய்கிறார். நமக்கு துணை நின்று நம்முடைய ஆத்மா பாவத்தை விடாதபடி நம்மை காத்துக் கொள்கிறார்.
சபையில் இருந்த யாராவது ஒருவர் சத்தமாய் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம். நான்காவது வசனம் சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பரியந்தம் போன வருஷம் நம்மை நடத்தின தேவன் இந்த வருஷமும் அவர் யெகோவா ஷம்மா, இந்த வருஷம் அவர் நம் கூட இருப்பார். அவர் யெகோவா ஈரே, இந்த வருஷம் அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் பார்த்து அவர் நம்மை போதித்து நடத்துவார். அவருடைய கிருபையினால் இதெல்லாம் நினைத்து இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவேன். இதுவரை என்னை நடத்தினவர்
கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறேன். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறேன். கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் அடையவே என்று நடத்துகிறேன். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும்
அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. இந்த காணிக்கை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ ஆண்டவரே, இதோ தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை அப்பா உம்முடைய பாதத்தில் விதைக்கிறோம். பிரியமாக ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. எம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாகுவதாக ராஜா. யெகோவா ஈரேவா இருந்த அவர்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுவதாக ராஜா. இதோ தேவ சமாதானத்தினாலும் தேவ அன்பினாலும் ஒவ்வொருவருக்குள்ளையும் பெருக பண்ணுவதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசித்தோம். அதை ஒரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருனதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வருஷத்தின் ஆரம்ப இந்த முதல் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். அநேகர் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தை குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது? உங்களை விருத்தியடைய பண்ணுவேன் என்று சொல்லி சபைக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலேயே நீங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன். அல்லது நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கலாம். ஒரு ஊழியர் மூலியமாக, உங்கள் சபை ஊழியர் மூலியமாக வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பேசியிருக்கலாம். அப்போ அந்த வாக்கு தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நோக்கம் என்னவாம்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவனுடைய வல்லமையினால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனும் இந்த வாழ்க்கைக்குரிய அந்த ஜீவனுக்குரிய பிழைப்புக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது நீங்கள் தேவ பக்தியாக நீங்கள் வாழ வேண்டும். தேவன் மேலே விசுவாசம் வைத்து தேவனை சார்ந்து தேவனை நம்பி நீங்கள் வாழ வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக தேவனுடைய அந்த பரிசுத்த வல்லமை நம்மை அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக பலப்படுத்துகிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ பக்திக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் இப்போ கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அங்கே 4வது வசனத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளணுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ வழிகளுக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளணும், கேடுபாடுகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், பிசாசுடைய வழிகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், சத்துருடைய தீமைகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், அவனுடைய பொய்களுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்லாமல் திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு
தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல் எனக்குள்ளாக அதிகமாக உருவாகும்படிக்காக தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவரை அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அழைக்கிறார். ஆமீன். ஆபிரகாமை அழைத்த பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் அழைக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ச்சியாக ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். யோசுவாவை தேவன் அழைத்த பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அந்த ஊழியத்திற்காக அழைத்து அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக அவனை பலப்படுத்தி அந்த ஊழியத்தை செய்ய பண்ணுகிறார். அப்போ தேவன் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை எதுக்காக கொடுக்கிறாருன்னு சொன்னாக்கா, அந்த வாக்குத்தத்தம் உங்களை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து வழிகளிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்துவிடும். அந்த வாக்குத்தத்தம் உங்களை தேவன் மேலே அதிகமாக விசுவாசம் வைக்க பண்ணிவிடும். அந்த வாக்குத்தத்தம் நீங்கள் தேவனை சார்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக உங்களை ஆக்கிவிடும். அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், உங்களை பாவ வழிகளிலிருந்து சீர்கட்டிருக்கிற இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கணும், உங்களுக்குள்ளாக தேவனுடைய சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் உருவாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் தேவன் மேலே பக்தி உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். தேவனுடைய நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் நீங்கள் வந்து விடுவீர்கள். தேவனை அதிகமாக நீங்கள் சார்ந்து கொள்ள நீங்கள் வந்து விடுவீர்கள். அதற்காகத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் தொடங்குகிறது. அப்போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனை அறிகிற அந்த அறிவில் வளருகிறவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அதுதான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனோடு நமக்கு புதிய உடன்படிக்கை உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அப்படி குமாரன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தேவன் தம்முடைய பிள்ளையாக ஆகும்படிக்காக அதிகாரம் கொடுக்கிறார். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம். ஒரு பாவியான மனுஷனுக்கு உலகத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னாக்கா, நீ இயேசுவிடத்தில் தேடி வந்தால் அவர் உன்னை புறம்ப தள்ள மாட்டார், அவர் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நம்ம ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இல்லையா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், உன்னத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் தவறி பாவத்தில் விழுந்து விடும் பொழுது பாவத்தை நான் அறிக்கை செய்தால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதுல அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ பாவத்தில் விழுந்த ஒரு விசுவாசி, தவறி ஒரு பாதை விலகின ஒரு விசுவாசி மனம் திரும்பி பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பலிக்கிறது. என்றென்றைக்குமா உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்னோடு என்றென்றைக்குமாய் அவர் இருக்கிறார். புத்திக்கு எட்டாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னுடைய சந்தோஷத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மை இயேசு கிறிஸ்துவெல்லாம் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தேவனை அதிகமாக தேடுகிறவர்களாக, தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமாக ஆகுகிறவர்களாக தேவன் நம்மை மாற்றி விடுவார் என்கிறதும் ஒரு வாக்குத்தத்தம். தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அது சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஜெபத்தில் தேடும் பொழுது அவருடைய ஐக்கியத்தில் நீங்கள் பெருகி விடுவீர்கள். அப்போ அந்த தேட வேண்டியது என்னுடைய கடமை. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் என்னை பலப்படுத்த வேண்டியது தேவனுடைய கடமை. ஆமேன். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அதில் நிறைவேற்றி விடுகிறார். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு மேலாக தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 2:25 பாருங்கள். வேதத்தில் 3000 வாக்குத்தத்தங்களுக்கு மேலே இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது எல்லாவற்றையும் ஒரே வாக்குத்தத்தமாக சுருக்கி ஒரே வாக்குத்தத்தமாக சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமேன். நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் நீங்கள் பெற்றிருந்தாலும், வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சுருக்கி ஒரே வாக்குத்தத்தமாக தேவனுடைய நோக்கமெல்லாம் என்னன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. ஆமேன்.
அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6வது அதிகாரத்தில் 54வது வசனத்தில் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அப்போ உயிர்த்தெழுதல் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய அந்த நித்திய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மாத்திரமல்லாமல் அந்தந்த சூழ்நிலைக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் விரும்புகிறார். ஆமீன். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. தேவன் பல காரியங்களில் எல்லாவற்றிலும் அவர் உண்மையாக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் விசேஷமாக அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அதில் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டார். அதில் சொல்லிட்டு அவர் மனம் மாறிவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்லை என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம அத்தனை பேரும் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எதற்காக நம்ம பெற்றிருக்கிறோம்? ஒரு சரி வருஷ ஆரம்பத்தில் ஒரு ஞாபகார்த்தமாக பைபிள் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? இல்லையா? அல்லது மற்றவங்ககிட்ட 4 பேர்கிட்ட காட்டி அதில் சந்தோஷப்படுறதுக்காக பெற்றிருக்கிறோமா? இல்லை. எதற்காக வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறோம்னாக்கா, இந்த வருஷத்தில் அல்லது இந்த காலகட்டத்தில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர வேண்டும், நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை நான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் அந்த நோக்கம். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ நான் ஒரு ஞாபகமாக வைத்துக்கொள்வதோ அல்லது ஒரு அழகுக்காக அதை நான் எங்கேயாவது ஒட்டி வைத்துக்கொள்வதோ அப்படியாக அல்ல. இதை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லுகிறவர் கிடையாது. இதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இதை நான் சுதந்திரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அதில் திட்டவட்டமாக நீங்கள் ஜெபிக்கும்படிக்காக, திட்டவட்டமாக தேவனை தேடும்படிக்காக அந்த வாக்குத்தத்தம் உங்களை பண்ணிவிடும். அப்போ இன்றைக்கு பெற்றிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நம்ம அறியாமல் இருக்கலாம். அப்போ இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், அதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமே. இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையாவது நான் சின்சியராக எடுத்து அதற்காக திட்டமாக நான் ஜெபித்து அந்த வாக்குத்தத்தம் வரக்கூடிய அந்த பகுதியை போய் எடுத்து அதில் அந்த அதிகாரத்தை வாசித்து அதில் தேவன் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறார், அது நான் என்ன கை கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை நான் மாற்ற வேண்டும், அதில் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் என்ன, தேவன் மேலே நான் அதிகமாக விசுவாசத்தை செலுத்த, தேவனை நான் ஜெபத்தில் தேட என்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார். இவ்வனமாக இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருகி இருக்கும் என்று சொல்லிட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்லி நான் விசுவாசிக்கணும்? அதில் முதலாவதாக, அந்த விசுவாசிக்கிறதுல முதலாவதாக இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம். ஆமேன். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார் என்பதாக அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லையே இது பழைய ஏற்பாட்டில் ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆபிரகாம் என்ற மனுஷனுக்கு தானே கொடுத்தாரு, அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவீங்க? அல்லது பழைய ஏற்பாட்டில் இருந்து தானே அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளாம் புதிய ஏற்பாட்டை விசுவாசி இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்?
அதனால் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும், தேவன் அந்தந்த காலகட்டத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றி தேவன் காண்பித்திருக்கிறார். எதற்காக அப்படி சொன்னாக்கா, ஆபிரகாம் அப்படி பெற்றுக்கொண்டான் என்கிறதுக்காக மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு செய்த தேவன் இன்றைக்கு எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தில் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள்ளாக ஆமேன் என்றும் இருக்கிறதே. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுன்னு சொன்னாக்க ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய சபையில் அவரோடு சரியான உறவில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது மட்டுமா வாக்குத்தத்தம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு சொன்னாக்கா ஆமாம், நிறைவேறும். ஆமேன், அதான் ஆம். அல்லேலூயா. அது எனக்கு சொந்தமா அப்படின்னு சொன்னாக்கா ஆமேன், அது அப்படியே ஆகும். இல்லையா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கும் பொழுது, அதனால் உங்கள் மூலியமாக தேவன் மகிமை அடைவார். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அதில் மகிமை அடைவார். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கூட 9வது வசனத்தையும் நம்ம சேர்த்து வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தாரு? விசுவாச மார்க்கத்தார்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான்களாக ஆகியிருக்கிறவங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய நற்கிரியைகளினால் எத்தனை பேர் நீதிமான்களாக ஆகியிருக்கிறீங்க? இல்லை. ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினால நீதிமானாக ஆகியிருக்கிறவர். அப்போ அந்த மாதிரியான விசுவாசத்தை உடையவர்கள் யார்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்போ ஆகியனால அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகியால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9வது வசனம், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை அழைத்த தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அதன்படியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் சொல்லுகிறாரு, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் கூட நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. 22வது வசனத்தை பாருங்க. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாக பாவத்தின் கீழாக அடைத்து போட்டது. அதாவது இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு மனுஷன் விசுவாசம் வைக்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய நோக்கம். அதனால தான் நம்ம இயேசுவை விசுவாசித்து நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 29வது வசனத்தை பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு பாருங்க. இது ஏதோ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை. ஈசாக்கு யாக்கோபுக்கு கிடையாது, யோசுவாவுக்கு கிடையாது, தாவீதுக்கு கிடையாது, ஏசாயாவுக்கு கிடையாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முதலாவது நான் அதை எனக்கென்று நான் சொந்தமாக்கி கொள்ளணும், சுதந்திரித்துக் கொள்ளணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு. ஆனால் அது எப்போ உண்டாகிறது? ஏன் பாஸ்டர் எனக்கு நிறைய நேரத்தில் வருகிறது இல்லை அந்த ஒரு விசுவாசம், எனக்கு தான் இது சொந்தம், எனக்கு தான் தேவன் இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு நிறைவேற்ற தேவன் சித்தமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏன் அந்த விசுவாசம் வரமாட்டேன்னு சொன்னாக்கா அது எப்போ வரும் அப்படின்னாக்கா, வேத வசனத்தை நம்ம கவனமாக வாசித்து பார்க்கும்பொழுது ஒரு சில பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது இல்லையா? வாக்குத்தத்தத்தை நீங்கள் வேதத்தில் எங்கே போய் நீங்கள் வாசித்தாலும் அதற்குரிய நிபந்தனைகளையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார்.
அந்த நிபந்தனைகளை எல்லாம் நீங்கள் சுருக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சபைக்கு எதற்காக கூடி வருகிறோம் இல்லையா? தேவனை எதற்காக நம்ம துதித்து அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஏன்னு சொன்னாக்கா, அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ அவரை நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு உரியது, எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். அந்த கடமையை, அந்த பொறுப்பை நான் செய்யும் பொழுது, ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வழிகளை நாம் விட்டு விலகத்தான் அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார், இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிற அந்த உரிமை உங்களுக்கு உண்டாகி விடுகிறது. அப்போ வாக்குத்தத்தத்தை பெற்ற நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. 1 யோவான் 3வது அதிகாரம் 20-22 இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலேயும் பெரியவராக இருந்து சகலவற்றையும் அறிந்து இருக்கிறார். தேவனுக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. எனக்கு இது பாவம் கிடையாதுங்க அப்படி சொல்லிட்டு ஒருவேளை ஒரு சிலர் அவனுடைய இருதயத்தின் கடினத்தினால அவங்க சொல்லலாம். ஆனால் தேவனுடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போது அவர் பெரியவராக இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காமல் இருந்தால், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ, பாவ வழிகளை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு என்னை பரிசுத்தமாக தேவனுக்கு அர்ப்பணித்து கொள்ள நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்த்து விடுன்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ பெருசாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட, நீயும் தான் வருஷம் வருஷம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற, அது உனக்கு நிறைவேறாது அப்படிங்கிறது போல உங்களுடைய இருதயமே குற்றம் சாட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறபடினால, எந்த பாவமாக இருந்தாலும் சரி அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தம் அப்படிங்கிறத நீங்கள் உரிமை பாராட்ட முடியும். அவருக்கு பிரியமாக வாழ, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தையின்படி வாழ நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா, நம்ம அந்த ஆரம்பத்தில் வாசித்த 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் வாசித்த அந்த வசனம் வாக்குத்தத்தத்தினுடைய நோக்கத்தை எனக்கு சொல்லுகிறது இல்லையா? அது அதிகமாக உங்களை தேவனிடையில் பிரித்து கொண்டு வந்து சேர்த்து விடும். உலகத்தை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு பிரியமான வழிகளுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும். அதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் நோக்கம். அப்போ அதை நான் செய்யும் பொழுது தான் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். நீங்களும் அதை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? அருமையான வாக்குத்தத்தங்கள், விசேஷமான வாக்குத்தத்தங்கள் இல்லையா? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? இந்த வருஷத்தில் தேவன் எனக்கு ஏற்ற வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வேண்டும், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், இதை தேவனுடைய வாழ்க்கையில செய்யணும், இது எனக்கு சொந்தம், இதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் பழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பும் பொழுது பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே நாம பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வேற என்ன எனக்கு பொறுப்பு இருக்கிறது? வாக்குத்தத்தை படுத்திருக்கிற எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? அல்லது நான் எப்போ அந்த வாக்குத்தத்தை எனக்கு சொந்தம்ட்டு உரிமை பாராட்ட முடியும்? நீங்கள் வேதத்தை நீங்கள் கிரமமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது தான், அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் அதை வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அதை அவர் எனக்கு செய்ய வல்லமை இருக்கிறதா இல்லையா, அவர் என்னை நேசிக்கிறாரா இல்லை, எப்படிப்பட்ட நிபந்தனைகளை எதிர்பார்க்கிறார் இல்லை, வேதத்தையே நம்ம வாசிக்காமல் வெறும் அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தை அட்டையை வைத்து கொண்டு நீங்கள் அதை பிடித்து கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அது நிறைவேற முடியாது. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அந்த வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாசித்த அந்த முதல் வசனத்தில் 2 பேதுரு 1:3 வசனத்தில், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எதனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா?
நம்மை அழைத்த தேவன் கிருபையினால தான் அழைச்சிருக்கிறாரு, கிருபையினால தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவரை அறிகிற அறிவினால தான் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். அப்போ வேதத்தை நான் கிரமமாக வாசிக்கும் பொழுது தான் எனக்குள்ளாக விசுவாசம் வரும். நான் ஒரு வாக்குத்தத்த அட்டையை நான் பெற்றுக்கொண்டேங்கிறதுனால இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர் அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? ஆமாம் பாஸ்டர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரதர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது கிடையாது விசுவாசம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்கிறதுனால விசுவாசம் கிடையாது. அது தேவனுடைய வார்த்தையை நம்ம ரெகுலராக வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிற விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்தில் அவர் இறங்க பண்ணுவார். நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு சொன்னாக்கா ஆமே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது எங்கேருந்து சொல்கிறீங்க? நம்முடைய மூளை அறிவிலிருந்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாசிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அந்த விசுவாசத்தை அவர் ஊற்றி விடுவார். அப்போ நான் பெற்றிருக்கிற இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் சொந்தம், இது நிச்சயமாக நிறைவேறும் என்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளார வந்துவிடும். வேற என்ன எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று பைபிளில் ஒரு பேஜ் மார்க்கர் மாதிரி வச்சிடக்கூடாது. பைபிளில் எதுக்காகாது? பக்கத்தை எங்கே திருப்புறதுன்றதுக்காக ஒரு பேஜ் மார்க்கர் மாதிரி பைபிளில் வைக்கலாம், தப்பு கிடையாது. பைபிளில் தான் அது இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அது அதுக்கு மட்டும் கிடையாது. மாறாக அந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் நான் அதில் செய்யக்கூடிய காரியம், அதற்காக வாக்குத்தத்தத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுவேன், அதை நான் அறிக்கை செய்வேன், அதை நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே இது நீர் செய்வீர், இது நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், இது நீங்கள் செய்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால பைபிள் சொல்லுகிறது, நீங்களும் நானும் நம்பிக்கையோட அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுகணும், அதில் நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க? தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறார்னாக்கா ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்து தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கிறதற்காக தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அதற்காக நான் சீரியஸாக நான் ஜெபிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்யும் போது, கர்த்தாவே நீர் நிச்சயமாக எனக்கு நீர் செய்வீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முதலாவது சொந்தமாக ஆகும், ரெண்டாவது நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள், அது உங்களுக்கு பலிக்கும். பால் யாங்கிச்சோ அப்படின்ற ஒரு ஊழியர் அவர் சொன்ன ஒரு சாட்சியில் பாருங்கள். அவங்க அந்த இருந்த பகுதியில் ஒரு பெரிய சுவிசேஷகி, அவங்க அந்த 3 நாள் 4 நாள் 5 நாள் அந்த மாதிரிலாம் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்தமாரி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பல கிராமத்திலிருந்துலாம் ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. முதல் நாள் வந்துட்டு 2வது நாள் போகும்பொழுது பெரிய மழை வந்து விட்டது. அந்த ஒரு ஆற்றை கடந்து தான் அவங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆற்றில் பார்த்தாக்கா தண்ணீர் அப்படியே தடம் புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ 4 சகோதரிகள் அவங்க அந்த அந்த ஆற்றை கடந்து தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மீட்டிங்க்கு போக வேண்டும். அவங்க வந்தாங்க பாருங்கள். வந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாமல் இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆகையினால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நான் தண்ணியில் கடக்கும் பொழுது அது என் மேலே புரளாது, ஆறுகளை கடக்கும்போது அதில் நான் மூழ்கி போக மாட்டேன். இப்போ நான் கடல் மேலே நான் நடக்க போகிறேன். பேதுரு கடல் மேலே நடந்தார், நாங்கள் அட்லீஸ்ட் இந்த ஆற்று மேலேயாவது நாங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து இப்படி தண்ணியில் வச்சாங்களாம். பாருங்கள் என்ன நடந்தது. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பக்கத்து கிராமத்தில் அவங்களுடைய 4 பேருடைய டெட் பாடியை எடுத்தாங்க. அது நிமித்தம் அந்த அந்த சுவிசேஷ கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்கள் பாருங்கள், ஒரு 5 நாள் கூட்டம் நடந்துருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துட்டாக்கா எப்படி இருக்கும்? அப்போ இந்த பால்யங்கிச்சோடைய அந்த விசுவாசிகள் என்ன பாஸ்டர் நீங்கள் வாக்குத்தத்தம் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை சுதந்திரிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்ல நீங்கள் போதிக்கிறீங்களே. இந்த அப்பாவி சகோதரிகள் 4 பேர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுது இல்லையா, அதன்படி தானே போய் ஆற்றுல போய் இறங்கினாங்க, அவங்க தண்ணியில் அடித்து கொண்டு மரித்து போய்விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வேதத்தில் நான் சொன்ன போல் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் உங்களுக்கென்று சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது தேவன் உங்களுக்கென்று கொடுத்து
அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இது எனக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ஜீதம், ஒரு விசுவாசம், ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் நான் அந்த தேவனை தொடர்ச்சியாக நான் ஆராதிக்கிறேன். அதற்காகத்தான் அந்த பாவ வழிகளை விட்டு நான் திரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் அந்த வேதத்தை வாசித்து அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறது அவரோடு கூட ஐக்கியத்தில் நான் அதிகமாக வருகிறேன். அதற்காகத்தான் அதிகமாக ஜெபிக்க நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். எதற்காக? தேவன் மறந்துட்டாரா? இல்லை, எனக்குள்ளாக அந்த ஒரு நிச்சயம் உண்டாக வேண்டும். இந்த வாக்கு எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் நம்ம நம்பிக்கையோடு அதை அறிக்கை செய்கிறோம். வேறு எப்போ உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது அப்படின்ற ஒரு நிச்சயம் உண்டாகும், அல்லது வாக்குத்தத்தத்தை பெற்ற உங்களுக்கு எனக்கும் அதில் என்ன ஒரு பொறுப்பு இருக்கிற அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் கர்த்தருக்கு நாம் சாட்சியாக இருக்கும் பொழுது தான். ஆமேன். சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் போய் செய்யும் பொழுது, உங்கள் தேவனை குறித்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது தான் இல்லையா? சரீர ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க இல்லையா? வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது? சரீரத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளுகிறது. அப்போ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது தெரியுமா அந்த எக்ஸசைஸு? நீங்கள் தேவனை குறித்து மற்ற இடத்துல போய் நீங்கள் சொல்ல சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க ட்ராக்ஸுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பயிற்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் 4 பேருக்கு அதை உங்களை வாயை தெரிஞ்சு நீங்கள் கர்த்தர் நல்லவன் சொல்லி சொன்னாதான். நீங்கள் சபையில் வந்து நம்ம வந்து ஒரு பாடலை பாடிக்கூடி ஆராதிக்கிறது சுலபம். ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, வியாதியில் இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து, அல்லது தனிமையின் வேதனையில் இருக்கிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அவர் நீங்கள் நம்புங்க, உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறும், வியாதி மாறும்னு சொல்லி நீங்கள் போய் சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது, உங்களுடைய விசுவாசம் பலனடைகிறது. அப்போ தான் நீங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்பொழுது இது எனக்கு சொந்தம் அப்படிங்கிறத நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். அப்போ முதல் காரியம், நான் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது முதல் காரியம் நான் என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இது எனக்கு சொந்தம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவனோடு எனக்கு சரியான ஒரு உறவை நான் அதன் மூலமாக உருவாக்கி கொண்டாதான் அந்த வார்த்தை எனக்கு சொந்தம் என்று சொல்லி உங்களால் நிச்சயித்து கொள்ள முடியும். மத்தேயு 14வது அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் 24 33 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சீடர்கள் கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கடலில் அங்கே புயல் அடிக்கிறது, அலைகள் கொந்தளித்து எழும்புகிறது. இப்போ சீடர்கள் அங்கே படகு ஓட்டுகிறதுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. படகு வந்து அலைகளினால் அலைவுபட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நடு ராத்திரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். அப்போ சீடர்களெல்லாம் பார்த்துட்டு பயந்து, ஐயோ ஆவேசம், என்னமோ பிசாசு பேய் என்னமோ வருகிறது அப்படின்னுட்டு அவங்க வந்து அலறுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்முடைய பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். இப்போ பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். உலகத்திலேயே தண்ணி மேலே நடந்தவர் நம்ம பேதுரு மாத்திரம்தான், ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தது. ஆனால் பேதுரு தண்ணி மேலே நடக்கலை. இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் அழைத்த வார்த்தையின் மேலே நடந்தார். தண்ணி மேலே நடக்கலை பேதுரு, கர்த்தர் வா அப்படின்னு அழைச்சார் இல்லையா, அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நம்பி அதன் மேலே அவர் நடந்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எப்போ சுதந்திரமாகும், எப்போ சொந்தமாகும், எப்போ பலிக்கும்? நீங்கள் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டு இருந்தால்தான். அதுதான் அவரை ஆராதிக்கிறோம், அதுதான் அவரை நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறோம், அதனால தான் அவரை நம்ம கனம் பண்ணுகிறோம், அதுதான் நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிறோம், அதற்காகத்தான் நம்ம அவரிடத்துல ஜெபிக்கிறோம், அதற்காக தான் நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இதுதான் இயேசுவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. பேதுரு தண்ணி மேலே நடந்து இருந்தாருனாக்கா அவர் நீச்சல் அடித்து வந்திருக்க போகிறாரு இல்லையா? கீழே விழுறாரு. மீன் பிடிக்கிற தொழில் செய்யக்கூடியவர் பேதுரு, மீனவர், நல்லா அவருக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் அடித்து படகுக்கு வந்துட்டு இருக்கலாமே. ஆனால் அவர் நடந்தது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே. இது வந்து நீச்சல் அடிக்கிற விஷயம் கிடையாது, மாறாக தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் எனக்கென்று சுதந்திரித்து கொள்ளுகிறது. அது எப்போ எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்கள் இயேசுவை பார்த்து நோக்கி நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தான்.
நீங்கள் கடலை பார்த்தீங்க, அங்கே அலைகளை பார்த்தீங்க, அந்த சூழ்நிலைகளை பார்த்தீங்க, நீங்கள் உலகத்தை பார்த்தீங்க, பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுடைய இருதயத்தில் பயம் வந்து நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தில் மூழ்கி போகிறவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போ இன்றைக்கி நான் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறேன்னு சொன்னாக்கா வா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்ற பேதுரு இயேசுவை நோக்கி நடப்பதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது தான் கடல் மேலே நடந்தார், அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நடந்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னாக்கா இயேசுவை நோக்கி நடக்கிற அந்த வாழ்க்கையிலே தான். ஆமேன். இல்லைன்னு சொன்னாக்கா வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம் கிடைக்கும், மாதம் மாதம் வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ இயேசுவின் பாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வர வாக்குத்தத்தம் வருது. அப்போது அதை நான் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஆனால் நீங்கள் இயேசுவை நோக்கி நடக்கிறவர்களாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு முதல் செய்கிற காரியம் என்ன? விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் முதல்ல என்ன? எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன விசுவாசிக்கணும்? இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவன் இதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல எனக்கு உரியது, எனக்கு சொந்தம், எனக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். ரெண்டாவது இதை கொடுத்த தேவன் வல்லமை உள்ளவர், அதை அவர் நிறைவேற்ற முடியும் என்கிறத நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை பாருங்கள், 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகுவதை நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். தேவன் ஆபிரகாமை சந்தித்த பொழுது 75 வயது. ஆனால் பல வருஷங்கள் ஓடினது, 85 வயசாயிடுச்சு, பிள்ளை இன்னும் பிறக்கலை. ஆகினால ஆகார் கூட இஸ்மவேலை பெற்றுட்டார். அப்போ மறுபடியும் தேவன் வந்தார். தேவன் வந்து அவனோடு கூட மறுபடியும் வாக்குத்தத்தத்தை பண்ணி அவனை மறுபடியும் பலப்படுத்தி அந்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும் என்று சொல்லி அவனை சொன்ன பொழுது 100வது வயதில் தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தேவன் சந்தித்து 25 வருடம் கழித்து தான். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகுவதை நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க? வாக்குத்தத்தனால அருமையாக இருக்கிறது, இல்லை எனக்காண்டியே அது கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மூளையில் ஒரு பக்கம் ஒரு யோசனை இருக்குது, இது நிச்சயமாக நிறைவேற போகிறது இல்லை. ஏன்னா அது நிறைவேறுகிறதுக்கான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அதுக்கு தேவையான திறமை, தாளந்து, பலன், அதற்கான வழி வாசல்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆபிரகாமுக்கும் அது அப்படி தான் இருந்தது. ஆபிரகாம் 100 வயதாக ஆகி சரீரம் செத்தவனாக ஆனான். அவனுடைய மனைவி சாராலும் கர்ப்பம் மரித்தவளாக ஆனார்கள் 2 பேருமே. அப்போது எதை அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான்? தன்னுடைய சரீரத்தை அவனால் விசுவாசிக்க முடியாது, நம்ப முடியாது. தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்தை நம்ப முடியாது. ஆனால் அவன் நம்பிக்கையோடைய எதையோ ஒன்று அவன் விசுவாசித்து இருக்கிறான். சரி, 19வது வசனத்தை பாருங்கள். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். ஒன்று நம்பிக்கையோடைய எதையோ அவன் விசுவாசிச்சிருக்கிறான், இன்னொன்று எதையோ அவன் வந்து எண்ணாமல் இருந்தானா. என்ன அப்படி சொல்லி சொன்னாக்கா, தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை, தனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையை அவன் கணக்கில் எடுக்கலை. இப்படி இருக்கிறதே இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கலை. இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்குது, இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அது எப்படி நிறைவேறும்னு சொல்லி அதை கணக்கில் எடுக்கவில்லை. அதனால அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லையா. நமக்கு வந்து விசுவாசம் இருக்குது, ஆனால் அது வந்து பலவீனமாக இருக்குது. அங்கே பேதுரு தண்ணியில் விழுந்தவனே இயேசு வந்து தூக்குறாரு. தூக்கும்போது என்ன சொல்கிறார்? அற்ப விசுவாசியேன்னு சொல்லி சொல்கிறாரு. விசுவாசமே இல்லாமல் அவ்விசுவாசின்னு சொல்லி திட்டலை. என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசம்னா கொஞ்சம் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த விசுவாசம் பலனாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. இங்கே ஆபிரகாமும் அவன் வந்து விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லையா. இன்றைக்கி விசுவாசிகள் நம்ம பேரை வைத்துக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் பலவீனமாக நாம் இருக்கிறோம். ஏன் பலவீனமாக இருக்கிறோன்னு சொன்னாக்கா, உங்களை பலவீனப்படுத்துகிறது எது அப்படி சொல்லி சொன்னாக்கா, நமக்கு இருக்கக்கூடிய கண்களில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள். இல்லை, என்னுடைய வீட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, கர்த்தர் இப்படியா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய படிப்பு, நான் போய் இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்த இடம் எனக்கு இப்படியாக இருக்கிறது, எனக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? அல்லது நம்ம ஊழியம் செய்யக்கூடிய இந்த ஏரியா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், கெட்டு சீரழிந்துக்கூடிய இந்த ஜனங்களை பார்க்கும்பொழுது தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம் எப்படி நிறைவேறும்?
எவ்வளோ தடைகள் இருக்கிறது, எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும், இது நீங்கள் கணக்கில் எடுக்கும் பொழுது தான் உங்களுடைய விசுவாசம் பலவீனப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லையா? ஏன்னு சொன்னாக்கா, அவனுக்கு 100 வயதாக இருந்தபொழுது அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது, அவனுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. அதையெல்லாம் அவன் கணக்கில் எடுக்காமல் இருந்தான். அப்போ எதைத்தான் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான்னு சொன்னாக்கா, 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படலையாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாக ஆனான். கரங்களை பலமா தட்டுங்க. என் சூழ்நிலையை பார்த்தா தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற மாதிரி இல்லை. என் மனைவியுடைய முகத்தை பார்த்தா, என் கணவருடைய முகத்தை பார்த்தா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமாங்கிறது போல எனக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் நான் அதை கணக்கில் எடுக்க மாட்டேன். மாறாக இந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற அவருக்கு போதுமான வல்லமை உண்டு என்று சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டாலும் நம்ம ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை இருக்கிறதா அப்படின்னு சொன்னாக்கா ஆமான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் நம்புகிறது என்கிறது வேற, முழு நிச்சயமாய் நம்புகிறது என்கிறது வேற. என்ன வித்தியாசம்? இப்போ சபையில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிடுவீங்க இல்லையா? இதுக்கு பேர் நம்பிக்கை. ஆனால் நீங்கள் வெளியில் போன உடனே ஒரு சூழ்நிலை வந்து தாக்கும்பொழுது உங்களுடைய நம்பிக்கைகள்லாம் என்ன ஆகிடும்? ஆட்டம் கண்டுவிடும், நிலை குலைந்து போய்விடும். பேதுருவை போல அலைகளை பார்க்கும்பொழுது, கடலை பார்க்கும்பொழுது, சூழ்நிலையை கொந்தளித்து எழும்புகிறதை பார்க்கும்பொழுது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என்ன ஆகிடும்? தண்ணியில் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பெரிய நம்பிக்கை வைக்கலையா, முழு நிச்சயமாக அவன் நம்பினான். என்ன நடக்கட்டும், காட்சி அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், இது மாறாதது போல இருக்கட்டும், இல்லையா ஒரு வருஷமாக ஜெபித்தும் நடக்காதது மாதிரி இருக்கட்டும், ஆனால் நான் முழு நிச்சயமாக நான் நம்புவேன். எதனாலன்னு சொன்னாக்கா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சரி, அந்த முழு நிச்சயமான நம்பிக்கை எனக்கு எப்போ வரன்னு சொன்னாக்கா, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி தான் அந்த விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக ஆக முடியும். அப்போ பார்த்தீங்களா, அவர் ஆராதிக்க, ஜெபிக்க, வசனத்தை வாசிக்க, விசுவாசத்தை அறிக்கை செய்ய, பாவ வழிகளை விட்டு விலக எதற்காக தேவன் அதை அப்படி சொல்லுகிறார் அப்படி சொன்னாக்கா, உங்களுடைய நம்முடைய விசுவாசம், அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசம், தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் சும்மா அந்த சூழ்நிலைக்கு நம்ம சொல்லிட்டு போகிறதாக இல்லாமல் முழு நிச்சயமாக நீங்கள் நம்பணும். அதுக்காகத்தான் அவரை நம்ம மகிமைப்படுத்தி நாளுக்கு நாள் அந்த விசுவாசத்தில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்றையிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் தேவனை துதிக்க போகிறீங்க, தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்ல போகிறீங்க. இதுவரைக்கும் ஜெபத்தை கேட்டு செய்திருக்கிற அற்புதங்களுக்காக நன்றி சொல்ல போகிறீங்க. தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க. அவருடைய வல்லமையை நீங்கள் துதிக்க போகிறீங்க. அவருடைய உண்மைத்தன்மையை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் துதிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆகுவீர்கள். இப்போ எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன். முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? ஒன்று, எனக்கு சொந்தம் சொல்கிறத நான் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தேவனால் அதை செய்ய முடியும் என்கிறத நான் விசுவாசிக்கணும். மாத்திரம் அல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறும்படிக்காக பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு 2ஆம் தேதி எனக்கு ஏன் பாஸ்டர் நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டும், அவரோடு இருக்கிற உறவை ஒழுங்குபடுத்த வேண்டும், பாவ வழிகளில் விட்டு விலக வேண்டும். இப்போது பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும்படிக்காக அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரத்தை பாருங்கள். 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல், எப்படி இருக்கக்கூடாது? வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து சந்தோஷப்பட்டீங்க, வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் எப்படி இருக்கக்கூடாதான்? அசதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் அசதியாக இல்லாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், அதை தான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். விசுவாசத்தினாலையும் நீடிய பொறுமையினாலும் தான்
சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்க. ஆமேன். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இங்கே வருது பாருங்கள், அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உங்களுக்கு உண்டாகணும். சும்மா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஏன் நிறைவேறலன்னு கூடாது இல்லையா? தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பான், ஆறுகளை கடக்கும்போது மேலே பொருள்வதில்னு சொல்லிட்டு ஆத்து மேலே போய் காலை வச்சிடக்கூடாது இல்லையா? அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும். அந்த பூரண நிச்சயம் உண்டாகுவதற்காகத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும், அதில் நம்ம ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது சில நேரங்களில் பலவீனம் வந்து விடுகிறது, சோர்வு வந்து விடுகிறது. ஆண்டவரே, எனக்கு இப்படியாக ஒரு அருமையான வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறீரே, இப்படிலாம் சொல்லி நீர் என்னை அழைத்து கொண்டு வந்தீரே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே இல்லையா? அது பிரச்சனை வருது, அலை அடித்து கொண்டு இருக்கிறது, சூழ்நிலைகள் போராட்டமாக இருக்கிறது, எனக்கு சோர்வு வந்து விடுகிறது. அதை நினைத்து பல நேரங்களில் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போய் விடுகிறார்கள் இல்லையா? மனுஷர்கள் தானே. அப்போ அதை குறித்து ஒரு சோர்வு வந்து விடுகிறது. என்ன சோர்வு வந்து விடுகிறது? அந்த சோர்வு எப்படி தெரியும்? பார்த்தாக்க தெரியும், அவங்களை துதிக்கும் பொழுதே தெரியும். முன்னெல்லாம் நல்லா உற்சாகமாக துதித்து கொண்டு இருப்பாங்க. இப்போ ஏன் சிஸ்டர், இப்போ ஏன் பிரதர் துதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆமாம் போங்க, நீங்கள் சொன்னீங்க தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், அப்போ தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுன்னு சொல்லிட்டு நானும் தான் துதிப்பேன், நானும் தான் உற்சாகமாக ஆராதிப்பேன், எங்கெங்கே நிறைவேறது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சோர்வு வந்துவிடும். ஜெபிக்கிறதுல பார்த்தாக்கா ஜெபிக்கிறதுல ஒரு சோர்வு வந்துட்டு இருக்கும். ஏங்க முன்னாடி அக்கினியாக நீங்கள் ஜெபிப்பீங்களே, இப்போ ஏன் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்க மாட்டீங்க? தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் வீடே அதிர்ற மாதிரி நீங்கள் ஜெபிப்பீங்களே, ஏன் இப்போ ஜெபிக்க மாட்டேன்றீங்க அப்படி சொல்லி சொன்னாக்கா சொல்லுவாங்க, ஆமாம் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்க தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுன்னு சொல்லி சொன்னார். நானும் தான் ஜெபிச்சு பார்த்தேன், வாக்குத்தத்தம் நிறைவேறலை. இப்போ ஜெபித்து நீ என்னத்தை பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார ஒரு சோர்வு, அதனால் நான் ஜெபிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். ஊழியம் ஊக்கமாக ஓடி நீங்கள் ஊழியம் செய்வீங்களே, சுவிசேஷ ஊழியத்துக்காக நீங்கள் ஓடுவீங்களே, உற்சாகமாக ஓடுவீங்களே, கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், நீங்கள் ஊழியத்தை செய்யணும், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது நாங்கள் வாஞ்சியாக ஓடினோமே, இப்போ ஏன் ஓடல அப்படி சொல்லி சொன்ன பொழுது, எங்கெங்க இது 6 மாதம் ஆயிடுச்சு, 8 மாதம் ஆயிடுச்சு, வாக்குத்தத்தத்தை இன்னும் நிறைவேறலை. அப்படி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த சோர்வை கொண்டு வருகிறவன் பிசாசு தான் சோர்வை கொண்டு வருகிறான். பயத்தை கொண்டு வந்து, சந்தேகத்தை கொண்டு வந்து, குழப்பத்தை கொண்டு வந்து, நீங்கள் துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவருக்கு உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியாமல், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடக்கி போடுகிறவன் பிசாசு. உங்களுக்குள்ள ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து, சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து, கன நித்திரை தூக்கத்தை கொண்டு வந்து, அல்லது சரீரத்தில் ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடக்கி போட்டு விட வேண்டும் என்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். நீ தான் எத்தனை வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற, நீ தான் பைபிள் படிச்சுன்னு இருக்கிற, ஏன் இது நிறைவேறலை அப்படிங்கிறதாக. ஆனால் தேவன் நீங்கள் அப்படி சோர்ந்து போய்விடும் பொழுது, பலவீனப்பட்டு விடும் பொழுது, நீங்கள் குழம்பி போய்விடும் பொழுது, நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், நீ அதற்காக தைரியமாக ஜெபிக்கலை, நீ அதற்காக போராடி அதற்காக ஊக்கமாக நீ துதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போய்விட மாட்டார். அந்த பலவீனத்தை நீக்கி, ஆமேன், அந்த சோர்வை நீக்கி, அந்த பயங்களையெல்லாம் நீக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 15 எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்தை வாசிக்கலாம் யாராவது. ஆதியாகமம் 15 முதல் வசனம். ஆமேன். இப்போ கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களை இப்படியா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துகிறாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, தேவனே என்னை சந்தித்தார், தரிசனத்தில் நான் பார்த்தேன், என்னை பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. தேவன் போனாரா இல்லையோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி 4 பேருக்கு சொல்லிடுவீங்க, கர்த்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நான் ஜெபிக்கும் பொழுது தேவனை தரிசித்தேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே தான் நின்றுக்கிறாரு. அவர்கிட்ட பேசாமல் நம்ம ஃபோனை எடுத்து 4 பேருக்காவது அதை சொல்லிவிடுவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை பாருங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அப்படி சொன்ன பொழுது ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டு பலனடையாமல் உற்சாகம் அடைந்து விடாமல் அவர் சொல்கிறார், ஆமாண்டவரே பெருசாக நீங்கள் என்னத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க, எனக்கு பிள்ளை இல்லையே, நீங்கள் எனக்கு என்ன பெருசாக நீங்கள் வந்து கேடகமாக இருக்க போகிறீங்க, பலனாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் அவன் கேட்கிறான் பாருங்க ஆபிரகாம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? கோபப்பட்டு கொந்தளித்து, நீ வந்து விக்கிரக ஆராதனையில் இருந்த, உன்னை நான் அங்கேருந்து பிரித்தெடுத்து கொண்டு நான் வந்தேன், உன்னை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு நான் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன், பயப்படாது நான் சொல்லிட்டு நான் உன்னை தேர்ச்சி கொண்டு இருக்கிறேன், நீ என்னமோ இப்படி அவிசுவாசமாக சந்தேகமாக நீ பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கோபப்படலை. ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என் ஊழியக்காரன் ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிறான், என்னுடைய மகன் என்னுடைய மகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, பாவம் இல்லையா, மனுஷர்கள் தானே, பலவீனமாக தானே இருக்கிறாங்க, சோர்ந்து தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் ஆபிரகாமை பலப்படுத்துகிற வேலையில் அவர் முற்படுகிறார். அவர் சொல்கிறாரு, சரி நீ கூடாரத்தை விட்டு நீ வெளியில் வா, கூடாரத்தில் நீ உட்காந்து கொண்டு இருக்க வரைக்கும் உன்னுடைய வேலைக்காரனை நீ பார்த்துன்னு இருப்ப, கர்ப்பம் செத்து பண்ண உன்னுடைய மனைவியை பார்த்து கொண்டு இருப்ப, சரீரம் செத்து பண்ண உன்னை பார்த்து கொண்டு இருப்ப, அந்த ஒரு டென்ட்டுக்குள்ளே நீங்கள் 3 பேர் தான் உட்காந்து இருக்கிறீங்க, நீ டென்ட்டை விட்டு வெளியில் வா, வெளியில் கொண்டு வந்து வானத்தை காட்டி அந்த நட்சத்திரங்களையெல்லாம் எண்ணுன்னு சொல்லி சொன்னார். ஆபிரகாம் எண்ணி பார்த்துட்டு, ஆண்டவர் 100 200 சொல்லி பார்த்துட்டு, ஆண்டவர் எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருக்கிறது அப்படி சொல்லி தேவன் சொல்கிறார், இப்படி தான் உன்னுடைய சந்ததியும் இருக்கும். அங்கே என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னாக்கா, எண்ணி முடியாத நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கினவர் நான் தான், உன் கூட நின்று கொண்டு இப்போ பேசி கொண்டு இருக்கிற நான் தான் அது எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், வானாதி வானங்களை உண்டாக்கி நட்சத்திரங்களை எல்லாம் படைத்து அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அப்போ உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவ்வளவு தத்ரூபமாக திட்டவட்டமாக சொல்கிறாரு. ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே ஓகே அதெல்லாம் ஓகே, இதை நான் வந்து எதனால் அறிஞ்சு கொள்வேன் இல்லையா, எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஏயா நான் தான் இந்த வானத்தை எல்லாம் படைத்தேன், நட்சத்திரங்களை நான் தான் படைத்தேன், என்னுடைய வல்லமைக்கு உனக்கு வேறு என்ன அத்தாட்சி உனக்கு வேண்டும், நான் உனக்கு வாக்குத்தத்தத்தையும் வேறு பண்ணியிருக்கிறேன், அது நீ ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் கோபப்படலை. தேவன் மறுபடியும் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 3 வயது கிடாரியை கொண்டு வா, 3 வயது ஒரு வெள்ளாட்டை கொண்டு வா, 3 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வா, ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியின் இடத்துல கொண்டு வான்னு சொல்லிட்டு தேவன் ஆபிரகாமோட கூட இரத்த உடன்படிக்கையை அங்கே செய்து காண்பிக்கிறார். உடன்படிக்கையை செய்து இந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இன்றைக்கு இந்த மிருகம் எப்படி செத்ததோ அதே போல் நான் சாகிறதுக்கு சமம் அப்படின்றார் தேவன். அதான் அந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம். இரத்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்னது? இந்த உடன்படிக்கையில் நான் என்னுடைய பங்கு நான் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த மிருகம் செத்தது போல் எனக்கு ஆகட்டும்னு தான் அர்த்தம். வேறு வார்த்தையில் சொன்னாக்கா, நான் செத்தாவது உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். இப்போ ஆபிரகாமுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. என்ன இல்லையா, ஒன்று வாக்கு தத்தத்தையும் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் சத்தியத்தையும் பண்ணுறார் இல்லையா. அவர் பொய் சொல்லாத தேவன், சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? மனம் மாற அவர் மனுப்புத்திரன் கிடையாது, அவர் சொன்னாலே போதும். ஆனால் ஆபிரகாமுக்கு போகல, ஏன்னா அவருடைய பிரச்சனை அந்த மாதிரி. அப்போ தேவன் என்ன பண்ணார், வாக்கு தத்தத்தை ஒன்று பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் சத்தியமும் பண்ணுறார். எங்கள் அப்பா மேலே சத்தியமா இல்லையா சொல்கிறோம் இல்லையா, எங்கள் அம்மா மேலே சத்தியமா, அந்த மாதிரி அவர் சத்தியம் பண்ணுறதுக்கு அவருக்கு மேலே யாருமே இல்லை. அப்போது அவர் மேலேயே அவர் சத்தியம் பண்ணுறார். அம்மா மேலே சத்தியம் அப்பா மேலே சத்தியம்னு சொன்னால் ஏன் பிள்ளைங்க அப்படி சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க, இது நான் வந்து செய்யலைன்னு சொன்னாக்கா எங்கள் அப்பா செத்து போகிறதுக்கு சமன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அதான் சத்தியம் பண்ணக்கூடாது. தேவன் அதனால தான் சொல்கிறார், சத்தியம் நீங்கள் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணாதன்னு சொல்லி சொன்ன தேவன் தான் இங்கே சத்தியம் பண்ணுறாரு, அவர் மேலேயே அவர் சத்தியம் பண்ணுறாரு. ஆமேன். நான் மரித்தாவது உனக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அதே போல கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆகையினால தான் பைபிள் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது அவனை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்டது இல்லாமல் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அது பலிக்கும். ஆபிரகாம் அந்த தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் யாரை உட்காந்துக்கிறா, டென்ட் உள்ளார
சாராள் பாட்டியை உக்காந்துக்கிறாங்க. சாராள் பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, தேவனை தரிசித்தேன், தேவன் வானத்தை காட்டினார், நட்சத்திரத்தை காட்டினார், உடன்படிக்கை பண்ணார் அப்படிலாம் சொல்லிட்டு. சாராள் பாட்டி சொல்லுது, அதெல்லாம் ஓகே, நீ எங்கேயோ போயிட்டு கெட்ட கண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிற, இங்கே இருக்கிற ஆகார் இருக்கிறா, அவகிட்ட போய்ட்டு ஒரு பிள்ளையை பெற்று எனக்கு கொடு. இந்த மனுஷன் பாருங்கள், இவ்வளோ பெரிய வேலை இங்கே நடந்திருக்குது. தேவன் வந்து வாக்குத்தத்தத்தை பண்ணி உடன்படிக்கையெல்லாம் பண்ணி இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்குது. இப்போ மனைவி சொன்னவனே அந்த கனவு, அந்த சொப்பனம், அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனம் எல்லாம் காத்து போன பலன் புஷ்ஷுன்னு போயிடுச்சு ஆபிரகாம். போயிட்டு மனைவி சொன்ன மாதிரி அவர் ஆகார் இடத்துல இஸ்மவேலையும் பெற்றுறார். இஸ்மவேலை பெறும்போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. தேவன் அப்படியே சைலண்டாக கொஞ்ச நாள் விட்டுட்டார். உங்களையும் கொஞ்ச நாள் சைலண்டாக விடுவார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் வச்சிருந்த வழியிலேருந்து கொஞ்சம் ட்ராக் ஏதோ மாறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியே விட்டுட்டார். 86 வயசில் விட்டவர் மறுபடியும் 99 வயசுக்கு வரார். 99 வயசுக்கு 17ஆவது அதிகாரத்தில் வந்து ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இன்னும் நீ என் திட்டத்தையெல்லாம் நீ உடச்சி போட்டுட்ட, நான் உனக்கு இப்படியா வச்சிருந்தேனே, நீ எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டியேன்னு சொல்லிட்டு தேவன் அவனை கைவிட்டு விடவில்லை. அவனுடைய வழிகளை சரிப்படுத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுடைய சோர்வுகளை மாற்றி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அங்கே கோணலான வழிகள் இருந்தாலும் அதை மாற்றி வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆபிரகாமே, சைடு ட்ராக்லாம் எதுவும் போவாத, நீ உத்தமனாயிரு, நான் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அங்கே சொல்லி மறுபடியும் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணுறாரு. 17ஆவது வசனத்தில் இவ்வளோ காரியத்தை தேவன் வந்து சொல்கிறார். இவர் வழி ட்ராக்கெல்லாம் மாறி தேவன் மறுபடியும் வந்து சந்தித்து இவரை ஒழுங்குபடுத்தி வாக்குத்தத்தத்தை எல்லாம் புதுப்பித்து மறுபடியும் சொல்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணுறாருனாக்கா, தேவனுக்கு முன்பாக கீழே விழுகிற மாதிரி விழுகிறாரு. ஆனால் நக்கல் அடிக்கிறார், நகைக்கிறாரு. நம்ம செய்கிறோம் இல்லையா சில நேரத்தில் இல்லையா, இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு நக்கல் பண்ணுறோம் இல்லையா, எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால தலையை குனிஞ்சிக்கிட்டு நகைக்கிறார். ஆபிரகாமும் நகைச்சாரா? விசுவாச தகப்பன் பாருங்க, அவங்களுடைய பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லாம், நம்ம எல்லாம். ஆமாம், விசுவாச மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாம் மாதிரியே இருக்கிறாங்க பாருங்க. ஆமாம், பெருசாக வாக்கு தத்துவமா இல்லையா சொல்கிறோம் இல்லையா. நகைக்கிறார் ஆபிரகாம், தலையை குனிஞ்சிக்கிட்டு நகைக்கிறாரு. ஆண்டவரே அதெல்லாம் ஓகே, நீங்கள் என்னை வந்து 75 வயசுல சந்திக்கும் போதே ஒன்றும் நடக்கலை, இப்போ 99 வயசு தாத்தாவை ஆகிட்டான், ஒரு புள்ள பிறந்திருக்கிறான் இஸ்மாவேல், அவனை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆபிரகாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆபிரகாம் வாஸ்தவமாக சிரிக்கிறாரு. வாஸ்தவமாக எனக்கா என்னை அழைக்கும் போது 75 வயசு, அப்போவே செய்யாதவர் இப்போ 99 வயசாவது எப்படி செய்வார்? அதனால் ஆண்டவரே அதெல்லாம் ஓகே, என்னை நீங்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுறதுக்காக நன்றி, என்னை நீங்கள் வந்து தேற்றுகிறதற்காக நன்றி, ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. இஸ்மவேலை நான் பெற்று வச்சிருக்கிறேன், அவனை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிடுங்க அப்படின்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமு, இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் நான் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அப்போ கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சாராள் பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, 2 பேர் வேணுமே, சாராள் பாட்டியையும் தேற்றுறதுக்காக பலப்படுத்துறதுக்காக வருகிறார். அங்கே வந்து சாராள் காதில் கேட்குற மாதிரி ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசுகிறார். மறுபடியும் வந்து சொல்கிறாரு, இந்த சாராள் வழியாக நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ யார் சிரிக்கிறதுன்னு சொன்னாக்கா, சாராள் பாட்டி 13ஆவது வசனத்தில் அவங்களும் நகைக்கிறாங்க. வெறும் கிண்டல் பண்ணுற குடும்பமாக இருக்கிறாங்க பாருங்கள், நகைக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. சாராள் பாட்டியும் நகைக்கிறார்கள். நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாராளும் நகைக்கிறாங்க இல்லையா. அப்போ தேவன் சொல்கிறார், கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலத்திட்டத்தில் உன்னத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, ஐயோ இல்லை இல்லை, நான் நகைக்கலை, நான் சிரிக்கலை. சொல்கிறேன் பாருங்கள், சிரிச்சிட்டு சிரிக்கலைன்னுவாங்க, செஞ்சுட்டு செய்யலைன்னுவாங்க இல்லையா. ஆண்டு சார் இல்லை இல்லை அதெல்லாம் ஓகே, நீ நகைச்சு எனக்கு தெரியும், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கிளம்பிட்டார். ஆமேன். ஆனால் இந்த சாராளும் பலன் அடைந்தார்கள், ஆபிரகாமும் பலன் அடைந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் மனுஷர்கள், நாம் மனுஷர்கள், நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய சோர்வுகள் தேவனுக்கு தெரியும்.
அவங்க 2 பேரும் நகைச்சாங்க தான். ஆனால் தங்களுடைய குறைவை நினைச்சு தான் நகைத்தாங்க. தங்களுடைய இயலாமை குறித்து தான் நகைத்தார்கள். அதையெல்லாம் தேவனுக்கு தெரியும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தம்முடைய குமாரனையே அதற்காக நமக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறது நிச்சயம். மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்காமல் இருக்கிறது எப்படி? உங்களுடைய சோர்வை நீக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய பலவீனத்தை நீக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஞாபக மறதியை நீக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களை ஜெபிக்க வைத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களை உத்தமனா இருன்னு சொல்லி நல்வழி படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவரை அதிகமாக தேட பண்ணி அதிகமாக ஆராதிக்க பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆனால் எப்படியும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமேன். நம்மை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் விருத்தி அடைய பண்ணுவார். நம்ம எல்லோருமே எழுந்து நிற்கலாம். வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு நகைத்த குடும்பத்திற்கு அந்த நகைப்பையே ஒரு பிள்ளையாக கொடுத்துட்டாரு. ஈசாக்குனாக்கா நகைப்புன்னு அர்த்தம். ஈசாக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நகைப்பு. என்ன பார்த்தா நீ சிரிச்ச, இந்த சிரிப்புன்ற பிள்ளையே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு தேவன் பிள்ளையை கொடுத்துட்டாரு. பிள்ளையை கொடுத்து இந்த பிள்ளைக்கு சிரிப்புன்னு பேர் வை, நகைப்புன்னு பேர் வை. எனக்கு அந்த ஈசாக்கை பார்க்கும் பொழுதெல்லாம் சே நான் தேவனுடைய வல்லமையே விசுவாசிக்காமல் நகைச்சினே என்ற ஒரு ஞாபகம் வரட்டும். உங்களுக்கு ஞாபகம் வருவதற்காகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். நான் சந்தேகப்பட்டது தப்புன்றதை நீங்கள் உணர்வதற்காகவே உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். அவருடைய வல்லமையை நான் விசுவாசிக்க போனேனே என்ற அந்த தப்பை உணர்வதற்காகவே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாய்களை நல்ல உற்சாகமாக திறந்து கரங்களை தட்டிக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். நீங்க ஆராதிக்கிறதுல குறைவா இருக்கிறீங்களா? சபை கூடி வந்து ஆராதிக்கிறதுல குறைவாக இருக்கிறீங்களா? அந்த தடைகளை மாற்றி உங்களை ஆராதிக்கிறவர்களாக உங்களை ஆக்கி உங்கள் வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருக்கு பிரியமில்லாத வழிகள் உங்ககிட்ட இருக்கிறதா? சைடு டிராக்குகள் ஆபிரகாமை போல உத்தமமில்லாத வழிகள் உங்களிடத்துல இருக்கிறதா? உத்தமனா இருந்து சொல்லி கடிந்து கொள்வாரு. உத்தமமா இருக்கிறதுக்கு உங்களை வழி நடத்துவாரு. உங்களை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். சபையில வந்து நல்ல ஆவிக்குரிய பலத்தினால நிரம்பி வீட்டுல போயிட்டு எல்லாம் காத்து போன பலன் மாதிரி வாக்குத்தத்தத்தையே எல்லாம் மறந்து மாம்சீகமாக நம்ம நடந்து விடுவோம். ஆனால் அங்கேயும் தேவன் அந்த மாம்ச பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். நீங்க வாக்குத்தத்தத்தை பார்த்து ஏளனமா சிரிக்கிறவர்களாக இருக்கலாம், ஏளனமாக நகைக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த நகைப்பை எல்லாம் எடுத்து போட்டு சாரால் விசுவாசித்தாலாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசம் அவளுக்குள்ள வந்து விட்டது. ஆபிரகாம் நகைத்த ஆபிரகாம் விசுவாசித்தார் தேவன் வல்லமை உள்ளவர். சாரால் பாட்டி விசுவாசித்தாங்க தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் தாத்தா விசுவாசித்தார் தேவன் வல்லமை உள்ளவர். அப்படி விசுவாசத்தை கொடுத்து உங்களுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இன்னைக்கு நீங்க பெற்றிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, விசுவாசியுங்க, பொறுமையாக இருங்க. பலவீனங்கள் இருந்தாலும் அதை தேவன் நீக்கி போட்டு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் சொல்லி சொல்லுங்க. வேதத்தை வாசிக்காதவர்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாக்கா இன்றையிலிருந்து தேவன் வேதத்தை வாசிக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றி விடுவார். நம்ம பெயருக்கு ரட்சிக்கப்பட்டுட்டு நானே உருட்டி பரட்டி என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. மாறாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேதத்துல கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இல்ல, 2 வாக்குத்தத்தம் இல்ல, அந்த 3000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காகவே அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாக்கா நீங்க முதலாவது தேவ வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்கிறத தேடி பார்க்கிறவர்களாக ஆகி விடுவீர்கள். பிரச்சனை வந்த உடனே டெலிபோன் எடுத்து 4 பேருக்கு சொல்ல மாட்டீங்க. பிரச்சனை வந்த உடனே வேதத்தை திருப்பி அதற்கான வாக்குத்தத்தத்தை எடுத்து அதற்காக ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள்.
வசனத்தை அதிகமா நம்புகிற பிள்ளைகளாக ஆகிவிடுவீங்க. வசனத்தினால கட்டப்படுகிற குடும்பமாக நீங்க ஆகிவிடுவீங்க. வார்த்தையினால் கட்டப்பட்ட வாலிப பிள்ளைகளாக நீங்க ஆகிவிடுவீங்க. உங்களுடைய ஜெபம் எல்லாம் வாக்குத்தத்தங்களாக இருக்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கிறீரே, இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறீரே, இதை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுகிறவர்களாக நீங்க ஆகிவிடுவீங்க. கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் பெருகிடும். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை பெருகிவிடும். தேவ பக்தி உங்கள் மேல பெருகிவிடும். திவ்ய சுபாவங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். உலகத்தின் கேடுபாடுகளுக்கு நீங்க விலகி போய்விடுவீர்கள். உலகத்தின் பாவ வழிகளுக்கு நீங்க விலகி போய்விடுவீர்கள். உலக தேவைகள் சந்திக்கப்படும். ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். அதற்காகவே தேவன் இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை, விசேஷமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷத்தை நன்மையால் மூடி சுட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. சொல்லுவோம். மனுஷத்தை நன்மையால் மூடி சுட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. உம்மையன்றே எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றே எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு. எல்லாரும் நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டிக்கொண்டு வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. நன்றி அப்பா. வல்லமையால் எங்களை நடத்தி செல்லும் இஸ்ரவேலரோடு முன்பாக சென்றீர், இணைவிடாமலே பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்கு உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவீர். இஸ்ரவேலரோடு முன்பாக சென்றீர், இடைவிடாமலே பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்கு உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவீர். உம்மையன்றே எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. சொல்லுங்க. அவர் ஒருவரே. அவர்தான் நம்முடைய சகாயர். அவர்தான் நமக்கு தயாவரர். உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புகிற யாவரும் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே. வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. பகைவரை வென்று களி கூறச் செய்து, எல்லையை பெரிதாக்கி மகிழச் செய்து, வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்வீர். பகைவரை வென்று களி கூறச் செய்து, எல்லையை பெரிதாக்கி மகிழச் செய்வீர். வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்வீர். உம்மையன்றே எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. சொல்லுவோம். உண்மையாக சொல்லுவோம். ஆண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை அப்பா, நீரே என்னுடைய ஆதரவு ஆண்டவரே. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உம்மையே நம்புகிறோம் இயேசு ராஜா. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் மூடி சுட்டினீர், எங்கள் தெய்வம் நீரே.
வல்லமையால் முடிச்சுட்டினீர் எங்கள் தெய்வம் நீரே வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயே தாவீதின் வம்சம் துளிர்த்ததை போல எங்களின் குடும்பங்கள் செழிக்கச் செய்தீர் ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைப்பீர் தாவீதின் வம்சம் துளிர்த்ததை போல எங்களின் குடும்பங்கள் செழிக்கச் செய்தீர் ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைப்பீர் உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை இயேசுவே உம்மையே நம்பிடுவோம் வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை எங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை அப்பா வெட்கப்பட்டு போவதில்லை வருஷத்தின் நன்மையால் முடிச்சுட்டினீர் எங்கள் தெய்வம் நீரே வல்லமையால் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயே சொல்லுவோம் வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டினீர் எங்கள் தெய்வம் நீரே வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் உம்மையன்றி கடைசியா ஒரு தடவை பாடுவோம் உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க ஓ கர்த்தாவே எங்களுக்கு முழு நிச்சயம் உண்டாகும்படிக்காக எங்கள் இருதயத்தில் நம்பிக்கை உண்டாகும்படிக்காக நாங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில ஒப்பு கொடுத்தீரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா